நேற்று நடந்த விலாக் தான் இது. இந்த சாரீ வந்து தீபாவளிக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது அப்படியே இருந்தது. இது ஏதாவது ஒரு அக்கேஷனில் வியர் பண்ணலான்னு எடுப்பேன். பிளாக் கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுருவேன். அதே மாதிரி ஒரு 4-5 டைம் எடுத்து பிளாக் கலராக இருக்குதுன்னு வச்சுட்டேன். ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நமக்கு எந்த கலர் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, என்றைக்காச்சும் இதை வியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வியர் பண்ணிவிட்டேன். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், மீஷோவில். ஸோ லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் நீட்டாக கிளம்பிட்டு போனோம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் மினி விலாக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பசங்களை விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நான் 2 பசங்களோட ஹேண்ட் ரைட்டிங்குமே சூப்பராக தான் இருக்கும். சின்ன பாப்பாவோட பேப்பர் வந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தது. செந்தில் வேறு, தலைவர் வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுனால நான் சின்ன பாப்பாவோட பேப்பரை எடுக்கலை. அவளுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா, 1000 எடுத்திருந்தா. ஆனால் அவங்க கிளாஸில் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து ஒரே மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதனால் 5 பேருமே ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்தாங்க. பெரிய பாப்பா கிளாஸில் அவள் மட்டும்தான் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா. அவளோட ஹேண்ட் ரைட்டிங் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் அவகிட்டையுமே சொல்லியிருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தா. ஸோ சொன்ன எல்லாருக்குமே தேங்க்ஸ். பேரண்ட்ஸ் மீட்டிங் முடித்து வந்ததுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது அப்படியே இருந்தது. ஸோ அரைக்கீரையும் சுரக்காய் பொரியலும் தான் இன்றைக்கான ரெசிபி. எப்படி சமைச்சேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சட்டி தான் வச்சு இன்றைக்கி நான் கடைஞ்சிருந்தேன். அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசியுமே எடுத்துகிட்டு வச்சுட்டேன். சட்டி நிறைய வழிஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம், வெந்துருச்சுன்னா உள்ளே போயிடும். அப்புறம் 2 பூண்டு, நல்லா முழு பூண்டை உரித்து அதையுமே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளிப்புக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே வேக விட்டுட்டேன். முக்கியமான விஷயம், கீரையை வேக விடும்போது மூடி போட்டு வேக விடக்கூடாது. தண்ணி ஊற்றி வந்துட்டு மூடி போடாமல் வேக வைங்க, நல்லாவே இருக்கும். அது வேகிற கேப்பில் வந்து சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து நல்லா குண்டாக இருக்கிற சுரக்காய், நாட்டு சுரக்காய். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சுரக்காய் வந்து இந்த மாதிரி பீலர் வச்சு தோலை சீவி எடுத்துட்டேன். இந்த சுரக்காவில் வந்து நம்ம தோலோடு போட்டோன்னா நடுக்குன்னு இருக்கும். அதனால தான் அதை பீலர் வச்சு சீவி எடுத்துட்டேன். அதை சீவி எடுக்கிறதுக்குள்ளே கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் கீரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானலில் வச்சு வடகம் தாளித்து, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் தாளித்து கீரையை கடைய ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே கீரைக்கு வந்து வடகம் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கடுகுலாம் தாளிக்கிறதை விட வடகம் தாளிக்கும் போது கீரைக்கு வாசனை வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். கல்லுப்பு போட்டு கடையணும், கல்லுப்பு இல்லை, அதனால் சால்ட் உப்பு போட்டு தான் கடைஞ்சிருந்தேன். மத்து வச்சு தான் இன்றைக்கி கடைஞ்சிருந்தேன். சட்டியில் மத்து வச்சு கடைஞ்சி பாருங்கள், கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும். கீரை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். மூடி போடாமல் வேக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பச்சை பசேல்னு வரும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையை கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு சுரக்காய் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சுரக்காவுக்கு அதே வானலில் எண்ணெய் வந்து சேர்க்கவே இல்லை. இந்த டயட்லலாம் இருக்கீங்கன்னா இந்த சுரக்காய் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது 0 ஆயில், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், நியூட்ரிஷனாகவும் இருக்கும். சுரக்காவில் இருக்கிற நார் சத்து, அதுக்கப்புறம் நான் இதில் வேர்க்கடலை பவுடர் பண்ணி போடுவேன். அதில் இருக்கிற ப்ரோட்டீன், இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். அதை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இந்த மஞ்சப்பொடி எல்லா இடத்துலையும் படணுன்றதுக்காக லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அது வேகிற கேப்பில் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 2 இதை நல்லா குறைன்னு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காவுமே அந்த கேப்பில் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். அது மேலே இந்த பவுடரை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுரக்காய் கூட்டு, பொரியல் எப்படி வேணால் சொல்லலாம். நாங்கள் பொரியல் தான் சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றத விட எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போதே தட்டில் வச்சு தருவாங்க. அப்படியே சும்மாவே சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அப்படியே சுட சாதத்தை தட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கீரையை போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம சூடாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இன்னுமுமே நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படியே சுட சாதம், சுட கீரையை போட்டுட்டு அதுக்கு மேலே சுரக்காய் கூட்டு வச்சு அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்திருந்தேன். ரீல்ஸுமே ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்குமே நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த நாள் இவ்வளோ இனிமையாக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.